பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உதிக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க? ஆமென். சந்தோஷம் எவ்வளவுதானா? ஆமென். மேல்வி தரையில கூடி இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியில இருக்குது. உற்சாகமாய் சத்தியங்களை நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். சரி, இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளாக உண்டாக்கி தருவார். சரி, இன்றைக்கு உங்கள் மத்தியில வைக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இயேசுவின் ரத்தத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். இயேசுவின் ரத்தத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம் பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. அப்படி இருந்தா அவங்க வேற அர்த்தம், வேற பிரச்சனை அர்த்தம். எல்லாருமே ஒரு தேவைக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு தேவைக்காக தான் வந்திருக்கிறோம். ஆசீர்வாதம் எதனால் பெருகும் அப்படின்னு உலகத்தான் கிட்ட கேட்டீங்கன்னா, நல்ல தொழில் இருந்தா என்ன பண்ணலாம்? ஆசீர்வாதம் வரும். நல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சிருந்தா ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா இயேசுவின் ரத்தத்துல ஆசீர்வாதம் இருக்குது. புரியுதுங்களா? இயேசுவின் ரத்தத்துல ஆசீர்வாதமா இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, காண்கின்ற எல்லாமே அனித்தியம். தாத்தா சேர்த்து வச்சாரு, நல்ல பிசினஸ், நல்ல பணம், அனித்தியம், ஒரு நாளைக்கு தான். இப்போ அங்கங்க போரெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது இன்னும் சிவியராகி மூன்றாம் உலக போர் வந்துச்சுன்னா பிசினஸும் போயிடும், சொத்தும் போயிடும், எல்லாமே போயிடும். ஆனா இயேசுன்ற எப்பவுமே போகாது. விளங்குதுங்களா? அப்போ இயேசு இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் ரத்தம் சிந்தினது எதுக்குன்னா நம்ம ஆசீர்வாதமா. இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம காண்கின்ற காரியத்தை தான் நம்ம நம்புறோம். இதன் மூலமா தான் நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறோம். ஆனா காணாத கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, பாவத்தை நீக்கி என்ன பண்ணலாம்? சுத்திகரிக்கிறது. நம்ம இயேசுவின் ரத்தத்தை பாவ மன்னிப்பு கொடுக்கறது, சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு பொருளா மாத்திரம் தான் பாக்குறோமே தவிர அதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பாக்குறது இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி வைஸ் அதிகப்படியாக இயேசுவின் ரத்தம் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. நம்ம பாவத்தை குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பாவத்தினுடைய நிறைய காரியத்தை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு எதெல்லாம் பாவம் சொல்லுங்க பாப்போம். பாவம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? எதெல்லாம் பாவம் சொல்லுங்க. பாவமே செய்யாத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. தீய நோக்கம் பாவம். அப்புறம் கெட்ட வார்த்தை பாக்குறது, டிவி பாக்குறது, தென் வேற பாவ இச்சை, ஆசைப்படுறது, தேவையில்லாத இது, வாய் பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள். சோ இதெல்லாம் என்னதுங்க? போதை வஸ்துகளை பயன்படுத்துறது. ஓகே, இதெல்லாம் என்னவா இருக்குதுங்க? பாவம். கரெக்டா? இதெல்லாம் பாவம். சரியா? வேற ஏதாவது இருக்குதா? இருக்குது, ஆனா வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சரி, ஓகே, லிஸ்ட்ல வச்சுக்கோ. பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். முதல் பாவத்தை செஞ்சது யாரு? ஆதாம் செஞ்சார். இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்ல. என்னென்ன லிஸ்ட் போட்டோம்? கெட்ட வார்த்தை பேசுறது, டிவி பாக்குறது, போதை வஸ்துகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் ஆதாம் செஞ்சாரா? ஆதாம் செய்யல. ஆதாம் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படியில. வெரி குட். கீழ்ப்படியில ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு மரண தண்டனை. இது எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரு? மரண தண்டனை. இது ஏத்துக்க முடியுதா? இது ஓரளவு பார்த்தா எப்படிதான் தெரியும்?
நிறைய பேர் என்கிட்ட வாதாடுவோம், இந்த டிபேட்னு சொல்லுவாங்க, பேசுறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்னயா ஹிந்துஸ்லயும் பழத்துல பிரச்சனை வந்தது, கிறிஸ்டியானிட்டிலயும் பழத்துல பிரச்சனை வருது, பழத்தை விட மாட்டீங்களாயான்னு கேக்குறேன். பழத்தை விட மாட்டீங்களாயான்னு கேக்குறேன். பழம் மேட்டர் இல்ல, கர்த்தர் சொன்னார்ல வார்த்தை, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா. ஏன்னா அந்த பழம் அறிவை கொடுக்கிற பழம், நன்மை தீமை அறிகிற பழம். அறிவு, நன்மை தீமைனா என்னன்றது அறிகிற அறிவு. ஆனா தேவன் மனுஷனை படைக்கும் போது எப்படி படைச்சார்னா அவருடைய சாயல்ல படைச்சார். அவருக்கு ஞானம் இருந்தது, அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிறைய காரியங்கள், அதெல்லாம் மனுஷனுக்கு படைச்சாரு. இப்ப அவனுக்கு அறிவு தேவையா? தேவையில்லை. தேவ ஞானமே போதும், அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஞானமே போதும். ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா அறிவை தேட ஆரம்பிச்சான். அங்கதான் புத்தின்ற ஒரு விஷயமே வந்தது, சுய புத்தி அங்கதான் வந்தது. அதுவும் எப்படின்னா ஒரு ஆசை காமிச்சு விட்டான். அங்கேயே ஆசீர்வாதத்தினாலதான் பிரச்சனை, நல்லா தெரிஞ்சுக்க. என்ன ஆசை காமிச்சு விட்டான்னா மாப்பிள்ளைய விட்டான், பொண்ணை பிடிச்சான். என்ன சொன்ன, இத நீ சாப்பிட்டா யார மாதிரி ஆயிடுவ, கண்ணு சரக்கப்படும், நீ தேவர்களை போல ஆறிடுவ சொல்லிட்டு இன்னொரு பிட்டம் போட்டான். என்ன தெரியுமா சொன்னா, நீ இப்படி ஆயிடுவேன்னு தேவனுக்கு தெரியும், நீ இப்படி ஆயிடுவேன்னு தேவனுக்கு தெரியும். அப்போ இது வரைக்கும் அப்பாவை பார்த்துட்டு இருந்த தேவன் ஏவாளுக்கு இப்ப எப்படி தெரிஞ்சிச்சுன்னா வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ம முன்னேற்றத்தை யார் கெடுக்கிறா? இவரே கெடுக்கிறார் போல இருக்குது, இவன் சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு லபக்குன்னு சாப்பிட்டு போச்சு, அன்னைக்கு விழுந்தது. அப்போ கீழ்ப்படியாமை அங்க வந்ததுனால அந்த அம்மா பேச்சை கேட்டாரு பாரு, யாரு? ஆமா, அது வசனம். ஆண்டவரும் சொல்றாரு, நீ உன் மனைவியின் பேச்சை செடி கொடுத்தபடியினால். படாட்டி பேச்சை கட்டி கீழே வந்துட்டாரு. இங்க நிறைய மனைவிமார்கள் இருக்காங்க, கத்திரம் சோத்திரம். புரியுதுங்களா? அந்த பேச்சை கேட்டதுனால விழுந்துட்டேன். இன்னைக்கெல்லாம் நம்மள கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், அதனால நம்ம நிறைய ஆலோசனை கொடுக்கணும். புரியுதுங்களா? நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ அங்க விழுந்தது. இவ்வளவுக்கு என்ன காரணம்னா, நீ நல்லா ஆயிடுவ, நீ சுகமாயிடுவ, நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடுவ. அந்த ஆசீர்வாதத்தை சாத்தான் காண்பித்து விழ வச்சுட்டான். எல்லாரும் விழுந்துட்டோம். அதுல இருந்து மனுக்குலமே என்ன ஆயிடுச்சுங்க, விழுந்துச்சு. அங்க ஆரம்பிச்சுது. அங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதேன்ல நிறைய காரியங்களை பார்க்கணும். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம பாவம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறோம்? டிவி பாக்குறது, அதை பாக்குறது, இதை பாக்குறது, இப்படி நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் பாவம்னு. ஆனா கீழ்ப்படியாமைதான் பாவம். அப்போ பாவம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கீழ்ப்படியாமை. அதுதான் பாவம். இப்ப நம்மள யோசிப்போமே, கூட்டத்துக்கு இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்றோம், வருமா? இப்ப அதுக்கு பேர் என்னது? கீழ்ப்படியாமை. அதுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க? இதுதான் தேவன் பக்கத்து வச்சிருக்குது. இன்னைக்கு கீழ்ப்படியாமைன்றது சர்வசாதாரணமாயி போச்சுங்க. சர்வசாதாரணம். வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் எழுப்பணும்னா படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. சொன்ன குரலுக்கு வந்து நிக்கிறாங்களா? இல்ல. கீழ்ப்படியாமை அங்கேயே வந்துருச்சு. சாத்தான் பாருங்க எவ்வளவு ஞானமா பண்ணி இருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய கோபத்தை கொடுக்கிற, சாபத்தை கொடுக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமாயிடுச்சு. சர்வசாதாரணம். கீழ்ப்படியாமைன்றது சர்வசாதாரணம். அது சொல்லுவோம், ஆண்டவரே நான் இது செஞ்சிடறோம், ஆண்டவரே நீ கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது செய்யற ஆண்டவரே, பண்ற ஆண்டவரே, என்னங்க என்னாச்சு? ஆமா சொன்னேன். அப்புறமா சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. சூழ்நிலையை காண்பிக்கிறவர்கள் நாம. ஆனா அதுக்கு பேர் கூட என்னதான்? கீழ்ப்படியாமை தான். நல்லா புரிஞ்சுங்க. கீழ்ப்படியாமையினுடைய விளைவு அல்லது கீழ்ப்படியாமையுடைய சம்பளம் மரணம். மரணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனை விட்டு பிரியுது. தேவனை விட்டு பிரியுது, அதுதான் மரணம். அந்த பிரிதல் உடனே நன்றாது. பாவம்ன்றது எல்லா மதத்திலயும் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா மதத்திலயும் இருக்குது. அது ஒரு பாவ தோஷம்னு, அது ஒரு கர்மம். அது நின்னுச்சுன்னா வேற 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 எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிச்சோம். அது எப்படி கிரியை செய்யணும் பைபிள் தான் சொல்லி கொடுக்குது. நான் நிறைய வேதங்களை படிச்சிருக்கிறேன், இந்து வேதங்களை படிச்சிருக்கிறேன், இஸ்லாமிய வேதங்களை படிச்சிருக்கிறேன். ஆனா வேதம் கொடுக்கிற தெளிவு எதுவுமே கிடையாது. அதனாலதான் இதை போதிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த தெளிவை கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த மாதிரி இன்னும் ஆழங்களை ஜனங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் இலவசமா கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு இலவசமா கொடுத்தா இவங்க ஊழியம் நடத்துறாங்க, இவங்க கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். இல்லன்னா ஊழியம் வேற மாதிரி லெவலுக்கு போவோம். கர்த்தர் நடத்துவாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு இலவசமா கொடுத்ததை நாங்க இலவசமா கொடுக்குறோம். இதுதான் எங்களுடைய நோக்கம். தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இது கடைசி காலம். எங்களுக்கு ஒன்றும் தர தேவையில்லை. 2 விஷயத்த கொடுத்தீங்கன்னா போதும். உங்க காது, உங்க நேரம், இது 2 கொடுங்க போதும், வேற எதுவுமே வேண்டாம். புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பாவத்தினுடைய தன்மை என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். பாவத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நல்ல கவனிங்க, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க படுத்துட்டு இருக்குமா? யார் வாசப்படியில? எது வாசப்படி? வெளியில வந்து எதுக்கு நிக்கணும்? நீங்க எங்க இருந்து போயிட்டீங்கன்னா போயிடுமே. அது கிடையாது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கட்டி திறந்தால் நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இருதயத்தை சொல்றாரு. இப்போ பாவம் எங்க படுத்துட்டு இருக்குது? இருதயத்தின் வாசற்படி. ஏன் வாசற்படின்னு சொன்னாங்க தெரியுமா? இப்ப நீங்க இங்க உள்ள இருக்கிறீங்களா, தேவதூதர்கள் மாதிரி இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? ஆமா, we are all angels. அப்படி தேவதூதர்கள் மாதிரி இருப்பீங்க. வெளியே போனீங்கன்னு வச்சுக்கீங்களா, வாசற்படின்னு ஆயிடுச்சு. ஆமா, யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா இன்னும் முடிஞ்சு போச்சு கதை. சொல்லுங்கதா. வீட்டுல போய் சில நபரை பார்த்தாலே பேசணும்னு தோணும். என்ன தண்ட வண்டியா பேசணும்னு தோணும். சிலர் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் என்னன்னா, சத்தியத்தை கேட்குறீங்க, அந்த சத்தியம் நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்லுது. ஆனா நீங்க வெளியில போனீங்கன்னா அந்த வாசற்படியில எதிர்மறையா செயல்படுது. அப்ப பாவம் வாசற்படியில என்ன பண்ணுமா? படுத்திருக்கும். பாவத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுங்க. நீங்க என்னதான் தேவனுக்குள்ள இருந்து என்னதான் ஜெபம் பண்ணிட்டு இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த சத்தியத்தை விட்டோ அல்லது சபையை விட்டோ கூடியை விட்டோ நீங்க தனிப்பட்ட முறையில போனா விழுவீர்கள்னு சொல்றதை விட பாவம் உங்களை பிடிக்கும். அதான் சொல்றாரு பாருங்க. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்னாகமம் 32:23. 32:23. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய். முதல்ல பார்த்தோம் பாவத்தினுடைய தன்மை என்னன்னா, பாவம் எங்க படுத்துட்டு இருக்குமா? இருதயத்தின் வாசப்படியில படுத்திருக்கோம். இங்க பாக்குறோம் பாவம் தொடர்ந்து பிடிக்குமா? பாவம் என்ன பண்ணா தொடர்ந்து பிடிக்கணும். சில நேரத்துல நம்ம சில தீர்மானம் எடுப்போம், ஆண்டவருக்குன்னு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்குன்னு உண்மையா வாழணும், உத்தமத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் பண்றோம். நடக்கிறோமா சொல்லுங்க? நடக்கிறது இல்லை. ஏன்? இந்த பாவம் என்ன பண்ணுது? தொடர்ந்து பிடிக்கக்கூடியதா இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நம்ம இந்த பாவத்தினுடைய தன்மையை காட்டுறேன், நான் பாவத்தினுடைய வல்லமையை காட்டுறேன். இது எப்படின்னா, வாசற்படியில இருக்கும், நீங்க தீர்மானம் எடுப்பீங்க, அதை செயல்படுத்த முடியாது. ரெண்டாவது உங்களை என்ன பண்ணோம்? தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதை தான் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து செய்வீங்க. அப்போ இந்த பாவம், இந்த கீழ்ப்படியாமையினால என்ன வந்ததுன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், சாபம் வந்துடுதுங்களா? இப்போ நம்ம ஆசீர்வாதம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நல்ல 2 வீடு, 2 காரு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் நம்ம ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பாவம் இருந்தாலே அது சாபத்தினுடைய வீடு. சாபத்தினால இந்த சரீரமே சாபத்தினுடைய ஆலயமா மாறிடுது. அப்போ பாவம் இல்லைன்னு வச்சுங்களேன், அதான் முதல் ஆசீர்வாதம். விளங்குதுங்களா? கர்த்தர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாவம் இல்லாம இருக்கு. ஏன்னா இந்த பாவம் என்ன பண்ணுதான்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஏசாயா 59:2.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி, அக்கிரமம் தேவனுக்கு முன்பதாக பிரிவினையை உண்டாக்குதான். உங்கள் பாவங்களே அவன் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, யார் செவி கொடாதபடிக்கு? தேவன் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை மறைக்கிறது. இப்ப பாவம் என்ன வேலை பண்ணுதுன்னு ஏசாயா என்ன சொல்றாரு? 59:2 உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய பாவம், நான் நீ பேசுறது எனக்கு என்ன பண்ணல, கேட்கல. பாவம் நடுவுல வந்து நிக்குது, அக்கிரமம் நடுவுல வந்து நிக்குது, பார்க்க முடியல, அக்கிரமம் நடுவுல வந்து நிக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த பாவம் இருக்குது, இந்த அக்கிரமம் இருக்குது. இத நம்ம வச்சுக்கிட்ட ஜெபம் பண்ணா கர்த்தருடைய காதுக்கு போகுமா? போவார். நீ உருண்டாலும் சரி, பரண்டாலும் சரி, 50 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, போகாது. ஆனா தான் வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னில இருந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை என்ன பண்ணுங்க, கழுவுங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மூல காரணம் அதுதான். ராத்திரி படுங்க போது சொல்லிட்டு படுங்க, அறிக்கைட்டு படுங்க. அந்த இரவுல இயேசு கிறிஸ்து வருவாரே, ஆனால் உன்னை தட்டி எழுந்து கூட்டி போவார். இதுதான் ஆயத்தம், இதுதான் கர்த்தருக்கு ஆயத்தப்படுறது. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர்றதுக்குரிய முக்கியமான வழியே இதுதான். இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது எதுன்னா பாவம். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் அறிக்கை எடுக்கிறதே இல்லை, பாவங்களை அறிக்கை எடுறதே இல்லை. ஒரு கூட்டத்துல தான் சொன்னேன், ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் பாவமே செய்து இல்லையேச்சு, இதான் பெரிய பாவம். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருவோம், சத்தியம் நமக்குள் இல்லை. புரியுதுங்களா? இந்த சரீரமே சாவுக்கேதுவான சரீரம் வேதம் சொல்லுது. ஏன் தெரியுமா? இது கீழ்ப்படியாது. என்ன பண்ணது? கீழ்ப்படி. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு. மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்குதுன்னா, ஆவி உற்சாகமானதான், மாமிசம் பலவீனமானதான். இந்த மாமிசம் பலவீனமானது அல்லது பலவீனம் உள்ளது அப்படின்றத நம்ம கையில என்ன வேதம் வச்சிருக்கிறோம்? தமிழ் வேதத்தை வச்சிருக்கிறோம். ஆனா ஒரிஜினல்ல அந்த வேதம் எந்த மொழியில எழுதப்பட்டது தெரியுமா? பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலையும், புதிய ஏற்பாடு கிரேக்க அராமிய மொழியிலும் எழுதப்பட்டது. அதாவது 4 புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகமும் அராமிய மொழியில எழுதப்பட்டது. மற்ற புத்தகங்கள் கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது பேசினது அராமியம், அரபிக் இல்ல, அராமியம். இயேசு கிறிஸ்து பேசினது அந்த மொழி தான் பேசினார். இப்போ வேதத்துல எழுதும் போது அந்த மொழியில தான் எழுதினாங்க சீஷர்கள்லாம். மொழிபெயர்ப்பு பண்ணும் போது ஒரு சில இடத்துல சில மாற்றங்கள் வந்துருச்சு. அது மாற்றங்கள் சொல்றதோட நம்மளுக்கு புரிதல் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா, இந்த பலவீன மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு, அந்த பலவீனம் உள்ளதுன்ற வார்த்தை அத்தனஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அத்தனஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய காரியத்தை செய்யாதான். மாம்சம் தேவனுடைய காரியத்தை செய்யாது. இப்ப நீங்க பாருங்கன்னா, ஒரு கல்யாணம்னு எப்படி கிளம்புவீங்க? அது வேண்டப்பட்ட உங்க கல்யாணம்னா பயங்கரமா கிளம்புவோம் இல்ல? சர்ச்சைக்கு கிளம்புனா புரியுதா? கூட்டத்துக்கு வரணும்னா ஸ்டாலின் நல்லா இருக்க 5000 ரூபாய் கொடுத்தாரு இல்ல? வாங்கறதுக்கு எத்தனை பேர் போனீங்க? கொஞ்சம் லேட்டா போலாங்க, நாளைக்கு போலாங்க, 4 மணிக்கு போலாங்க சொன்னீங்களா? இல்ல, வீட்டுல தூங்கினுக்கிற மனுஷனை மெரிச்சிட்டு போகுது ஒரு அம்மா. அவன் குய்யோ புய்யோன்னு கத்தி அடிச்சா எங்க போனா, நீ கம்முன்னு போடு, நான் வந்துடுறேன். இப்படி ஏன் போய் வாங்கணும்? ஏன்னா அது ஒரு ஆசீர்வாதம் இல்ல? அது ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு அப்படி ஓடணும். ஆனா ஏன்னா இந்த சரீரம் எப்படி கடவுளுடைய காரியத்துக்கு நம்மள என்ன பண்ண முடியல? அந்த ஓட்டம் வரலங்க. ஏன் வரல தெரியுமா?
தேவனுடைய காரியத்துக்கு இந்த சரீரம் கீழ்ப்படியாது, ஒத்துழைப்பு கொடுக்காது. இயேசு கிளியரா சொல்லிட்டாரு, உன் சரீரத்தை குறிச்சு முதல்ல தெரிஞ்சுக்கோ. கடவுளுடைய காரியத்துக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்காது. ஆனா ஆவி இருக்குது பாருங்க, உள்ள இருக்கிற ஆவி, அது ஒத்துழைப்பு கொடுக்கும், அது ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்போ இதுல நீங்க நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கை மாறணும்னா, உங்க சூழ்நிலை மாறணும்னா, உங்க பிரச்சனை மாறணும்னா, ஜெபம் ஒரு திறவுகோல். ஜெபம் ஒரு திறவுகோல். அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? பாவ அறிக்கைட்டு செய்யணும். சரிதா? பாவ அறிக்கைட்டு செய்யணும். ரெண்டாவது பாக்குறோம், இந்த சரீரம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாது, ஒத்துழைக்காது. அப்ப நம்ம அலர்ட் ஆகிக்கணும். நீங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்க சொல்லுவாங்க, ஐயா தலையை ஜெபம் பண்ணுங்க. எதுக்குன்னா அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும். நீ அலாரம் வச்சாலே ஏஞ்சி ஜெபம் பண்ண போற, இல்லையா அலாரம் வச்சாலும் நான் தூங்குறேன், அலாரம் வச்சாலே தூங்குறேன். ஒருத்தர் 3 அலாரம் வச்சுக்கிறாரு, 4 மணிக்கு 1, 5 மணிக்கு 1, 6 மணிக்கு 1. அவர் சொல்றாரு 6 மணிக்கு தான் என்னால ஏஞ்சிக்க முடியுது. ஆமாயா, ஏசு நேரத்துல தான் சொல்லிக்கிறாரு. நீ உன் ஆவியை உற்சாகப்படுத்தணும்னா முதல் அலாரமே தெரிஞ்சுங்க, இந்த மாம்ச பலவீனமானது, ஓகே ஆவிய உற்சாகமானது, இயேசு நாமத்துல நான் எழுந்துக்கிறேன். எழுந்துச்சுட்டா என்ன பண்ண முடியும், காரியத்தை செயல்படுத்த முடியும். இதுதான் இயேசு சொல்றாரு, மாம்சமும் பலவீனமானது தேவனுக்கு ஏற்ற மாதிரி வராது, ஆவியோ உற்சாகமானது. நம்ம ஆவிக்குரியவர்கள். யாரு? நம்ம வேதம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள்னா ஆவியை சார்ந்தவர்களா இருக்கணும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே வருகின்ற ஆசீர்வாதம் என்ற தலைப்புல பார்த்தோம். முதல்ல என்னன்னா, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாவத்தை இயேசுவின் ரத்தம் நிவர்த்தி செய்யுது. இயேசுவின் ரத்தம் நிவர்த்தி செய்யுது. இன்னைக்கு பாவ மன்னிப்பினுடைய மகத்துவம் நமக்கு தெரியலங்க. பாவ மன்னிப்பின் மகத்துவம் நமக்கு தெரியல. ஆனா ஒரு இஸ்லாமியரோ மற்றவர்கள் இடத்துல நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்றாங்க, புண்ணியத்துக்காக பல மைல் தூரம் போறான், முக்கிய ஏந்துக்கிறான், பல காரியங்களை செய்யறான், ஹஜ்ஜி பயணம் போறான், அது செய்யறான், இதை செய்யறான், உருவ குத்திக்கிறான். என்னத்துக்குன்னா புண்ணியம் கிடைக்கணும், பாவம் மாறணும், வாழ்க்கையில் நல்லது நடக்கணும். ஆனா நம்மளாம் அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா மன்னிச்சார். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னா மன்னிச்சார். மன்னிச்ச உடனே என்ன ஆகுது தெரியுங்களா? புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடுது. எப்படின்னா, இப்போ நீங்க என்ன சொன்னாலும் பரலோகம் கேட்கும். நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க உங்க வாயில என்ன சொல்றீங்களோ, இயேசுவின் நாமத்தினால எதை பயன்படுத்துறீங்களோ, பரலோகம் இறங்கி செயல்படும். ரூட் கிளியர் பண்ணணும். வழங்குதான். அப்போ இயேசுவின் ரத்தம் முதல் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாவத்தை என்ன பண்ணுதுங்க, நிவர்த்தி. இப்போ இந்த ரத்தத்தினால நமக்கு வரக்கூடிய சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 53ஆம் அதிகாரம் எதை பத்தி சொல்லி இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை பத்தி எந்த அதிகாரம் சொல்லுது? 53ஆம் அதிகாரம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 800 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுதான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். இயேசு பிறக்கல, அவர் இப்படி பிறப்பாரு, இப்படி எல்லாம் செய்வாரு அப்படின்னு தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டதுதான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தேவனால் அடிப்பட்டவர்கள் என்று நம்ம நம்புறோம். ஆனால் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, இப்படி அவருடைய பாடு மரணத்தை குறித்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணத்தை குறித்து எழுதியிருக்கோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 53 மட்டும் தான் பார்ப்போம் இந்த டைம்ல, 54 பார்க்க மாட்டோம். ஏன் தெரியுமா? 54ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்னா, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் 54ஆம் அதிகாரம். கர்த்தர் அதுல எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாருன்றத மாத்திரம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க, இயேசுவின் ரத்தத்தினால, அவருடைய மரணத்தினால நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட தானே வந்திருக்கிறோம், ஏதாவது ஒண்ணு நடக்காதா,
ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? குடும்பத்துல சமாதானம் இருக்காது, வரக்கூடாதா? வரணுமே. கடன் பிரச்சனை மாறணுமே. எல்லாமே, எல்லாத்துக்கும் தீர்வு இன்னைக்கு கிடைக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தீர்வு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குது. காலம் சமீபமா இருக்குது. கர்த்தர் இப்போ எல்லாருக்கிட்டையும் முகமுகமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்பெல்லாம் டைரக்ட் சொல்யூஷன் தான். இந்தாப்பா, இதான் வார்த்தை, பாத்துக்கோ, உன்னை நீ மாத்திக்கோ. மாற்றம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நீ மாற மாட்ட, சபைக்கு போறதுனால மாற மாட்ட, ஆவில நிரம்பி அந்நிய பார்த்து பேசுறதுனால மாற மாட்ட. உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னுடைய சுத்தி இருக்கிற சூழ்நிலையை மாற்றும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். உனக்குள்ள மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை கொடுக்கறது தான் கர்த்தருடைய வார்த்தை. போதிக்கிறவர்களோ, நாங்க எவ்வளவு பட்டவங்க, நாங்க எப்படி ஊழியக்காரங்களும் ஒண்ணுமே கிடையாது. நாங்கெல்லாம் வேலைக்காரங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய வேலைக்காரர்கள். ஆனா கர்த்தருக்கு ரொம்ப விலை உயர்ந்தவங்க யார் தெரியுமா? நீங்க தான், ஆத்துமாக்கள் தான். ஏன்னா உங்களுக்காக, எனக்காக தான் புள்ளன்னு கூட பார்க்காம கொடுத்துட்டாருல. இன்னைக்கு நம்ம குழந்தைய யாராவது ரோட்ல அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அடிச்சு முதல்ல கிழிச்சு ரத்தத்தோட வந்துச்சா என்ன பண்ணுவோம்? சரி பரவாயில்ல, விடுறா, வா போலாம் சொல்லுவீங்களா? அவ்வளவுதான், வேற வழி ஆயிடும். இயேசுநாதர் மூஞ்சி போய் லூசிபர் மூஞ்சி வந்துடும். என் புள்ள மேல எப்படிங்க கை வைக்கலாம்? ஏன் தாங்க முடியலங்க. இது என் மக பொண்ணுங்க. 2 நாள் முன்னாடி ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் பேசினார் என்கிட்ட போன. ஐயா மனசு சரியில்லையா, ஒன்றும் முடியலையா, அப்படி இப்படின்னு ஒரே பதட்டமா பேசினா. என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு மகளை. மகளுக்கும் அவங்க புருஷனுக்கும் எது சின்ன பிரச்சனைனா அவர் அடிச்சுட்டுக்கிறாரு. அது இல்லாம வந்து சொல்லிடுச்சு அப்பா கிட்ட, அடிச்சுட்டாரு டேடி அப்படின்னு. இவருக்கு இங்க தூக்கம் வரல. நான் சொன்னேன், காலையில இருந்து போராட்டமா இருக்குது அவருக்கு. நான் சொன்னேன், ஐயோ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணு பாருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கணவன் மணிக்குள்ள நடக்குது. இல்லை பிரதர், எப்படி பிரதர் ஆச்சோ? நானே அடிச்சது கிடையாது பிரதர், என்னால முடியல பிரதர். அவள் எவ்வளோ வலிச்சிருக்கோம், அவள் எவ்வளோ துடிச்சிருப்பா, அவ்வளோ ஆசை அவங்க மகன் மேல. அப்புறமா நைட்டு நான் இப்பா நீ அங்கெல்லாம் கதை நீ போனை போடுன பிறகு போனை போட்டா சொல்லிச்சேன், ஐயோ டாடி இதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க, அது காலையிலேயே முடிஞ்சு போச்சுன்னு. அது காலையிலேயே முடிஞ்சு போச்சுன்ட்டு சத்தம் அதோட விட்டா பரவாயில்ல. 11:30 எனக்கு போன் பண்றான் அந்த மனுஷன். நான் நல்ல தூக்கத்தில் பிரதர், நீங்க சொன்ன மாதிரி தான் பிரதர், ஒன்னே இல்லையா. அத காலையில சொல்லிருக்கலாமே, ஒண்ணுமே இல்லையான்னாரு. சரி ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நான் பார்த்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பனுடைய அன்பு. பிள்ளைங்க மேல தகப்பனுடைய அன்பு பெருசுங்க. நம்ம பிள்ளைங்கள நம்ம விட்டு கொடுக்க மாட்டோமே, ஆனா கடவுள் அவர் பிள்ளைய கொடுத்தாரு, நமக்காக கொடுத்தாரு. அது எவ்வளவு உபாதைகள், எவ்வளவு அடிகள், எவ்வளவு அவமானங்கள், காரி துப்புனாங்க. இன்னைக்கெல்லாம் சொல்றோம், என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க எப்படி பேசலாம், என்ன எப்படி பேசலாம்? மகிமையின் தேவனுடைய குமாரன் இந்த மண்ணில தலை குனிஞ்சு நின்னாரு, அதுக்கு நம்ம ஈடாகுவோமா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்துக்கு நம்ம ஈடாகுவோமா? இவ்வளத்தையும் ஏன் கொடுத்தாருன்னா, அவரை காட்டிலும் நம்மை ரொம்ப அதிகமா தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்கள் நம்ம. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நீங்க பிரச்சனையை பார்த்து சொல்லலாம், நானே கஷ்டப்படுறேங்க, நானே நஷ்டப்படுறேங்க, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்ல, தேர்தல் சொல்றது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க எவ்வளவு கலங்குறீங்களோ அதோட 1000 மடங்கு கலங்கக்கூடியவர் தான் தேவன். ஐயோ என் மகன் என்ன பண்ண போறான், ஏன்னா நமக்கு புரியுறது இல்லைங்க. நம்ம கீழே பார்த்து போயிட்டோம், உலகம் 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 பார்த்தனால்தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இந்த 54ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்துக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொன்னா ஒரு 5 காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமா உங்க மத்தியில குறிப்பிட்ட நேரத்துல நான் முடிச்சிடுறேன். ஒரு 54ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, வாழ்க்கைப்பட்டவனுடைய பிள்ளையை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர், அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சொல்லுது பிள்ளை பெறாத மலடியே. யார சொல்றாருன்னா புறஜாதியாரா இருக்கக்கூடிய நம்மளை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஏன்னா இஸ்ரவேலரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவங்களுடைய சுதந்திரமும் அவங்க பிள்ளை பெறுதலும் அவங்க மலடி கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தாரு. சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, நம்மளை அடையாளப்படுத்துறாரு. இதே வசனம் தான் பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27-28.
அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே சொல்றாரு அதே வசனத்தை, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பிரி, ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவனை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயே அநேக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அடுத்த வசனம், சகோதரரே இப்ப யார பார்த்து சொல்றாரு? புறஜாதியாரை பார்த்து சொல்ற, ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். முதல் ஆசீர்வாதமே இதுதான். ஏன்னா ஏசு எந்த ஊர்ல பிறந்தாரு சொல்லுங்க? இஸ்ரேல் தேசத்துல பெத்லகேம்ல பிறந்தாரு. அவருடைய இனமே யூத இனம், யூதர்களுடைய இனம். யூதருக்கும் நம்ம தமிழர்களா இருக்கிறோம், நமக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? இல்ல, கிடையவே கிடையாது. ஆனா இயேசுவின் ரத்தத்தினால வந்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசு யூதரா தான் இருந்தாரு, யூதரா தான் பிறந்தாரு, யூதரா தான் மரித்தாரு, உயிர்த்து எழுந்து அவர் ரத்தம் வரும்போது யூதருக்கு மாத்திரம் கிடைக்கல, உலகத்துக்கே கிடைச்சிச்சு. அதனாலதான் இயேசுவ உலக ரட்சகர்னு சொல்றாங்க. என்ன சொல்றோம்? உலக ரட்சகர். உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் அவர் தான் ரட்சகர். தேவன் அப்படிதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்போ இந்த முதல் வசனத்துல நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், இது நமக்காக எழுதப்பட்டது, இது நம்ம தான் அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது வசனம் வாசிங்க. இதுதாங்க முதல் விஷயம், நீ பெருகுவாய். விசுவாசிக்கணும் ஒரு ஆமென் சொன்னாங்க. இயேசுவினுடைய ரத்தத்தினாலே, இயேசுவினுடைய மரணத்தினாலே நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் ஏசாயா 54:3 வசனம் சொல்லுது, நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இன்னைக்கு உன்னுடைய எல்லை ஒரு சின்ன எல்லையா இருக்கலாம், உன்னை பத்தி கேள்விப்படுறவங்க ஒரு சிறிய லெவல்ல இருக்கலாம், உன்னுடைய தொழில் ஒரு சின்ன தொழிலா இருக்கலாம், உன்னுடைய வீட்டினுடைய வருமானம் ரொம்ப சின்னதா இருக்கலாம், உன்னுடைய சரீரத்துல காணப்படுகிற வியாதியினால நீ கூலி குறுக்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினால நீ பெருகு. ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நம்மை பார்த்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்ல, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் மூலமா நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து நமக்கு கொடுக்கிறது. இதுக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். அதுதான் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்குது. நீ வலப்புறமும் இடப்புறமும் என்ன பண்ணுவ? இடம் கொண்டு பெருகுவாய். இன்னைக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார் சகோதரர். ஒருவேளை எந்தெந்த விஷயத்துல நீங்க குறுகி இருக்கிறீங்க, எந்தெந்த விஷயத்துல குறுக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு பெருக்கம் இல்ல பிரதர். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் வருமானம் வருதுங்க ஆனா முடியல, குறுகி இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தருடைய ரத்தத்தினால ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறாங்க, ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறாங்க. ஊழியத்துல தேவைகள் அநேகம் உண்டு, குறுகி இருக்குதா, கர்த்தர் எல்லையை பெரிதாக்க போறாங்க, கர்த்தர் எல்லையை பெரிதாக்க போறாங்க. நம்ம போய் கேட்கணும்னு அவசியம் இல்ல, கேட்காதவங்க எல்லாம் நம்மளை தேடி கொடுக்க போறாங்க. ஆமென். இதுதாங்க பெருக்கம். இது நமக்கு உண்டு, இது நமக்கு உண்டு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பெருக்கம் வரணும்னா முயற்சியை கையாளணும். பெருக்கம் வரணும்னா என்ன பண்றோம்? முயற்சி. இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, இதை வித்துடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி கேட்கலாமா, அப்படி கேட்கலாமா, அப்படி முயற்சி பண்றோம். சரீர முயற்சி அப்பிரயோஜனமானதுன்னு வசனம் சொல்லுது. நீ எவ்வளவுதான் சரீரத்துல முயற்சி பண்ணாலும் தோத்து போயிடுவ, முன்னேற்றம் வராது. வசனத்தை பிடிங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய குமாரனை நீ இந்த உலகத்துல கொடுத்ததுனால நான் பெருகுவேன்னு கேள்விப்பட்ட ஆண்டவரே, என்னை பெருக செய்யும் ஆண்டவரே, என்னை பெருக செய்யும் ஆண்டவரே. இதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன், என்ன பாத்திரவானா நீங்க மாத்தி இருக்கிறீங்க. இதற்கு நான் தகுதியானவனா இருக்கிறேன், என்னை தகுதி உள்ளவனா நீங்க மாத்தி இருக்கிறீங்க. என் குடும்பத்தை பெருக்குங்க ஆண்டவரே, சூழ்நிலையை பெருக்குங்க ஆண்டவரே, வருமானத்தை பெருக்குங்க ஆண்டவரே, தொழிலை பெருக்குங்க ஆண்டவரே. கர்த்தர் பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் பெருக செய்கிற தேவன் என்றதுக்கு இந்த வேதம் தான் சாட்சி, வேதம் தான் சாட்சி. டக்குன்னு ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, பரதேசியா வந்த ஆபிரகாம், வசனம் சொல்லுது, அவன் நிக்கிற இடம் அந்த பூமி தாங்கலையா. பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். ஆடுகள் பின்னே போனா ஒருத்தன் தாவீது ராஜாவா மாத்தினான்.
பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். அடிமையா விற்கப்பட்ட யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்தான். பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். சும்மா கிடையாதுங்க, பைபிள் எழுதுறதெல்லாம் சும்மா கிடையாது. அந்த நிலைப்பாட்டுல நீங்களும் நானும் கடனாளிகளா இருக்கிறோம், பங்குள்ளவர்களா இருக்கிறோம். முதல் ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நாம் பெருகுகிறவர்கள். பெருகுகிறவர்கள். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்காவது வசனம் வாசிங்க சிஸ்டர். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுவதில்லை, நானாதே, இலச்சை அடைவதில்லை, மறந்து நினையாதிருப்பாய். இரண்டாவது ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த வெட்கத்தை நமக்காக இயேசு பட்டுட்டார், சிலுவையில பட்டுட்டார். அவர் பட்டதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். இன்னைக்கு சூழ்நிலை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரிதான் இருக்கும். சில எல்லாம் சொல்லுவாங்க, நான் வெட்கப்பட்டு தலை குனிறேன் பிரதர். நான் சொல்லுவேன், அது கிடையவே கிடையாதுங்க, அது வெட்கமே கிடையாதுங்க, அது வெட்கமே கிடையாது. உன் எதிரிகளுக்கு முன்னாடி உன்னை நிர்வாணமாக்கி சிலுவையில 3 நாளில தொங்க விடுகிறத விட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. இயேசு அந்த பாதையில கடந்து போனார். வசனம் சொல்லுது, ஸ்திரீகள் தூரத்துல நின்றாங்களாம். ஏன் தூரத்துல நின்னாங்கன்னா, அவர் நிர்வாணமா சொல்லப்பட்டார். இயேசு நிர்வாணமா சொல்லப்பட்டார். அவமானத்தை எடுத்துக்கிட்டாரு. அவர் அவமானத்தை எடுத்துக்கிட்டதுனால அவர் சொல்றாரு, பயப்படாது, நீ வெட்கப்படுவது. இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்க? எந்தெந்த விஷயத்த தலை குஞ்சு இருக்கிறீங்க? நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில சொல்லுவாங்க, பிரதர் வந்தாங்க பிரதர், ஒரு தூரத்து சொந்தம் ஒருத்தர் வந்தாங்க, பக்கத்துல இருக்கிற மாமாக்கு பத்திரிக்கை வச்சாங்க, மாமிக்கு பத்திரிக்கை வச்சாங்க, எதுக்கு நீங்க எனக்கு வைக்கவே இல்லை பிரதர். இருக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய தரத்தை பார்க்கறது தான் இந்த உலகம். ஆனா தரத்தை பார்க்கறது உலகமா இருந்தாலும் நம்மை தரமாய் மாற்றுகிறவர் தேவன். நம்ம தரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர்கள் தேவன். எங்க நீ ஒதுக்கப்பட்டியோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உயர்த்துவார். அவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இதெல்லாம் எமோஷனல் ஸ்பீச் கிடையாது. ஏதோ உங்களை மோட்டிவேட் பண்ணணும், நீங்க இந்த நாள்ல வந்துட்டீங்க ஏதோ ஒண்ணு கேட்டு போனோம் இல்ல. கர்த்தர் தெளிவா பேசுறாரு. இயேசு இந்த பூமிக்கு வந்தது உண்மை, இயேசு சிலுவையில மரித்தது உண்மை, அவர் ரத்தம் சிந்தினது உண்மை, அவருடைய ஜீவன் போனது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்மை. ஆமென். இது நமக்கு உரியது. விசுவாசி. ஆனாதான் இயேசு சொன்னாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நம்ம சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா பிரச்சனையை பேசுறோம். கர்த்தர் சொல்றாரு, பிரச்சனையை பேசாத, என்ன பேசு, என் நாமத்தை பயன்படுத்த. அதனால இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லைன்னு சொல்லிட்டு 5வது வசனம் வாசிங்களே. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சிருஷ்டிகர் யாருங்க? சிருஷ்டிகர் இயேசு. புரியுதுங்களா? எதுக்கு டவுட் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே, அந்த அவர் இயேசுன்னு போட்டு படிங்க சிஸ்டர். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல், இயேசுவாலே இல்லாமல் உண்டாகவில்லை. புரியுதுங்களா? அப்போ இன்னொரு இடத்துல சொல்றாரு, சகலத்தையும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டித்தாராம். தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தை படைக்க வச்சார். இப்போ இந்த சிருஷ்டிகர் உங்க நாயகர்னு சொல்லுது. இந்த சிருஷ்டிகர் யாரா? நாயகர். நாயகர்னா மணவாளன் அர்த்தம். மணவாளன். சபை மணவாட்டி, இயேசு மணவாளன். அப்ப கை விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? வெட்கப்படுத்த விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டார். ஏன் தெரியுமா? கணவன் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது.
அப்படியும் கிறிஸ்துவும் சபையும் ஒரே சரீரமா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரம். உங்க சரீரம் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அவயம் தான் நீங்க. புரியுதுங்களா? ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் மாம்சத்துக்கு மாம்சமும் எலும்புக்கு எலும்புமா இருக்கிறோம். அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. நம்ம வேணா நம்மளை பார்த்து கண்ணாடியில மூஞ்ச பார்த்து காட்சி சுத்திக்கலாம் யாரும் பார்க்காத நேரத்துல. ஆனா தேவன் நம்ம முகத்தை பார்க்கும்போது எப்படி பாக்குறாருன்னா, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. விளங்குதுங்களா? இயேசுனுடைய ரத்தத்தினால் வரக்கூடிய 2வது ஆசீர்வாதம், பயப்படாதே, வெட்கப்பட மாட்டாய். 3வது 6வது வசனம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்ரீயை போலவும் விவாதம் செய்து கட்டப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று ஒரு தேவன் சொல்லுகிறார். உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்படியே 7வது வசனம் கூட வாசிங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல 1வது பார்த்தோம், பெருகுவோம். எல்லாம் சொல்லுங்க, பெருகுவோம். 2வது பார்த்தோம், பயப்பட மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். 3வதாக பார்க்கிறோம், நம்மை அழைத்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். நம்மை அழைத்து நம்மை சேர்த்துக் கொள்கிறது. இந்த சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம எப்படி பாக்குறோம்னா, தூரத்துல நிக்கிறவங்க பார்த்து வாப்பா உள்ளவா அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அதோடைய சரியான மீனிங் என்னன்னா, ஒரு பெரிய ஆபத்து வந்துடுது. ஒரு பெரிய ஆபத்து வரும்போது இந்த கழுகாகப்பட்டது என்ன பண்ணுமா, தன் குஞ்சுகளை என்ன பண்ணுமா, செட்டைகளின் கீழே மூடி மறைத்துக் கொள்ளுமா. மூடி மறைத்துக் கொள்ளும் போது என்ன ஆகும்னா, அந்த நெருப்பு எரியுற அந்த இதுல கழுகு மறிக்குமா, உள்ள இருக்கிற அந்த குஞ்சுகள் மறிக்காது. நான் இந்த செய்தி அந்த கழுகு குறித்து ஒரு ஆராய்ச்சி படிக்கும் போது என்னால ஜீர்ணிக்கவும் முடியல. எப்படி இது அந்த அந்த வேதனையை, அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அதனுடைய அந்த குஞ்சுகளை அப்படி பாதுகாத்து உயிரியை கொடுக்குது அப்படின்னா, கழுகு தேவனுக்கு நிழலா இருக்குது. கழுகு எதுக்கு நிழலா இருக்குது? தேவனுக்கு நிழலா இருக்குது. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல பாக்குறோம், அதே கழுகு நமக்கு நிழலாவும் இருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவோம். ஏன்னா நம்மை அழைத்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறது. அதான் நல்லா புரிஞ்சுங்க. தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு வேதம் சொல்லுது. மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், 1வது நாம் பெருகுகிறவர்களா இருக்கிறோம். 2வது பயப்படாமல் நம்ம வெட்கப்படுவதில்லை. 3வது நம்மை அழைத்து நம்மை சேர்த்துக் கொள்கிறது. நிறைய நேரத்துல நம்ம ஜெபிப்போம், இந்த காரியம் மாறணும், இந்த காரியம் நடக்கணும், இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு தேவன் இடத்துல ஜெபிப்போம். அந்த ஜபத்துக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைக்குதா? கிடைக்காது. சிலதுக்கு கிடைக்குது. இப்ப பதில் கிடைக்காதது நம்ம எப்படி எடுத்துப்போம்? கர்த்தருக்கு சித்தமில்லை அப்படின்னு எடுத்துப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தாமதம் கூட பதில் தான். ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது கிடைக்கலையா? நான் உன்னை கைவிடல, நான் உன்னை அழைச்சி உன்னை சேர்த்துட்டு இருக்கிறேன், கைவிடல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெரிதானவைகளை நீ பார்க்கலாம். நம்மளுக்கு அப்படி இல்லை. ஜெபம் பண்ணிட்டேன், விழுந்து ஜெபம் பண்ண, என்னப்பாச்சு அது ஏன் கேட்குற? பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண, கர்த்தர் ஏன்டா மௌனமாகறாருன்னே தெரியல. கர்த்தர் ஏன்டா மௌனமாகறாரு? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு எப்படின்னு தெரியல. ஒரு முறை ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் சொன்னார், ரொம்ப பிரச்சனை அதிகமாகி போச்சு. அவர் சொல்றாரு, நான் மாத்திர தேவனா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் தேவனா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்னுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் முதல்ல குடுத்துருவேன், பணத்தை நிறைய கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அவங்களை சோதிக்கிறதா இருந்தா வேற விஷயத்துல சோதிப்பேன். ஏன்னா அவருக்கு பண பிரச்சனை. முதல்ல கொடுத்துக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேற விஷயத்துல சோதிச்சுக்கோ. பணத்துல சோதிக்காதீங்க, வலி ஜாஸ்தியா இருக்குது, முடியல, கடங்காரங்கிட்ட பேச முடியல. அந்த வழியை பத்தி சொன்னார். நான் சொன்னேன், சரி நல்ல விஷயம்,
கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு வேற விதத்துல சோதிக்கிறாருன்னு சரீரத்தை எடுத்துக்கிட்டாரு என்ன பண்ணுவேன்? பணத்தை கொடுத்துட்டு சரீரத்தை எடுத்துக்கிட்டானா ஒத்துக்கிறியா? இல்ல. நல்லா புரிஞ்சுங்க, தெய்வத்தை அவரை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நம்ம உயிரோட இருக்கிறோம் பாத்தீங்களா, இது மிகப்பெரிய கிருபை. இது மிகப்பெரிய கிருபை. நம்ம இதெல்லாம் பார்க்கறதே இல்லை, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, அழைத்து சேர்த்துக் கொள்வார். விட்டுற மாட்டேன், விட்டுற மாட்டேன். அவர் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன். கண்டிப்பா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு? நிறுத்துவார். நான்காவதாக பாத்தீங்க 28வது வசனம். 8வது வசனம். அற்பகாலம் உள்ள கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. ஆமென். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். முதல்ல பார்த்தோம் இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் பெருகுவோம். இரண்டாவதாக பார்த்தோம் பயப்படாமல் வெட்கப்படாமல் இருப்போம் அவருடைய ரத்தத்தினாலே. மூன்றாவது பார்த்தோம் அவர் நம்மை அழைத்து சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக பார்க்கிறோம் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவார். நித்திய கிருபை, சாதாரண கிருபை, நித்திய கிருபை. ஏன் நித்திய கிருபை அப்படின்னு நீங்க சொல்றாருன்னா 9வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்குமா? அதாவது நித்திய கிருபைக்கு அர்த்தத்தை சொல்றாரு. நித்திய கிருபைக்கு அர்த்தம் சொல்றாரு. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று. புரண்டு வருவதில்லை. ஏன்னா நோவாவின் காலத்துல வெள்ளம் வந்து யார் அழிச்சுதுங்க? எல்லாரும் அழிச்சு போச்சு. பழிச்சது எத்தனை பேர் தான்? 8 பேர் தான். அதான் அவர் சொல்றாரு அந்த மாதிரி இல்ல. உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும், உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும், உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆமென். உன்மேல் கடிந்து கொள்வதில்லை ஆணையிட்டேன். 10வது வசனம் வாசிக்க முடியுங்க. மலைகள் விலகினாலும், ஆமென், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நித்திய கிருபைனா என்னன்னா உன்னை விட்டு விலகாத கிருபை. உன்னை விட்டு விலகாத கிருபை. எப்ப விலகாத கிருபை சொல்றாரு பாரு. கோபம் வரும்போது, தேவனுக்கு கோபம் செய்யற மாதிரி நிறைய விஷயம் நம்ம செய்யறோம் இல்ல, நிறைய காரியங்கள் செய்யறோம். அது நமக்கு தான் தெரியும் நம்ம யாருன்னு, நமக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனா அவர் நம்ம அந்த நோவாவின் நாட்கள்ல கண்டிச்சது போல நம்மள என்ன பண்ணல, தண்டிக்கல. உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார், ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். நான் நிறைய முறை நான் பார்க்க நான் சோர்வடையும் போது ஆண்டவரே உங்களுடைய நித்திய கிருபையினால என்ன தாங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். உங்களுடைய கிருபையினால தாங்க. ஏன்னா தாவீது சொல்றாரு என் கால்கள் சறுக்கும் பொழுது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. இது ஒரு பெரிய ஒரு ரகசியம் பாருங்க. எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்க, எப்பெல்லாம் முடியலன்னு சொல்றீங்களோ அப்போ சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய நித்திய கிருபையினால என்ன தாங்குங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால எனக்கு இறங்குதுன்னு சொல்லி பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் வருங்க, பெரிய மாற்றம் வரும். அனுபவிச்சு சொல்றேன். 30 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒண்ணுமே இல்ல அப்பா, ஒண்ணுமே இல்ல, என் பிள்ளை படிக்க வைக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, இந்த கிருபையினால எனக்கு இறங்க ஆண்டவரே. கர்த்தர் இறங்குறாரு பாருங்க, அந்த நேரத்துல மாற்றம் வருது பாருங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா, எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியும். அதான் நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம இருக்கிறதே தேவனுடைய கிருபை, இருக்கிறதே தேவனுடைய கிருபை. கடந்த முறை ஒரு காரியம் ஒருத்தருக்காக ஜெபம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் போன மாதத்துல. அங்க போய் பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன் பாருங்க, ரொம்ப விரக்தியா தான் போனேன். நான் எதுக்கு போனோன்ட்டு தான் போனேன், சரி கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு போனேன். எனக்கு ரொம்ப தேவன் மேல கோபம். ஏன்னா என் மகனுக்கு இப்போ காலேஜ் சீட்டுக்காக சுத்தின்னு இருக்கிறேன். போற இடத்துல 20 லட்சம் கொடு, 19 லட்சம் கொடுன்றான். எல்லாம் பெரிய படிப்புக்காக. சரி அவன் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா நம்மளுக்கு அந்த வசதி இல்ல. ஆனா அவன் ஆசைப்படுறான். நான் சொல்றேன் ஆண்டவரே உமக்காக நான் ஓடுறேனே, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சீட்டு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு அங்கங்க போறோம். ஒரே சுத்தலாகி போச்சு, ஒரே தலை சுத்தலாகி போச்சு. ஒரு வாழ்க்கை ஒரு வெறுத்து போச்சு.
என்னப்பா நம்ம ஊழியம் செய்யறோம், என்னத்துக்கு கடவுளுக்காக போறோம், என்ன செய்யறோம்? எப்பக்கம் திரும்பினாலும் நெருக்கவாங்க தெரியுங்களா? 5 பேர் சுத்தி போட்டு நம்மள ஒரு அமுக்கமுக்குனா எப்படி இருக்கும்? வலது பக்கம் போக முடியல, இடது பக்கம் போக முடியல, முன்னால போல பின்னால போல தைரியம் போல, அப்படி ஒரு நெருக்கம். நிறைய பேருக்கு அப்படிதான் வந்துடும், என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கம் வரும்போது நம்ம சொல்றது எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போறோம். போறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே தாகம், ரொம்ப தண்ணி தாகம். அங்க தண்ணி இருந்தது, நல்லா முடக்குன்னு ஒரு 4 டம்ளர் தண்ணி குடிச்சேன். தண்ணியை குடிச்சிட்டு சரி ஜெபம் பண்ணலாம் போலன்னு சொல்லிட்டு போனா, அங்க அந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணுறேன். பக்கத்துல ஒரு வாலிப பையனுக்கு ஸ்பூன்ல தண்ணி வாயில ஊத்துறாங்க. அவனுக்கு அந்த தாகம் அடங்கல. அவன் சைக்கிள காட்டுறான், நிறைய ஊத்துனான். டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க 1/2 டம்ளர் தண்ணி தான் பண்ணி குடிக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி தான் குடிக்கணும். ஸ்பூன்ல ஊத்துறாங்க வாயில தண்ணி. நான் அதை கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். 4 டம்ளர் தண்ணி நான் குடிச்சேன். ஆண்டவரே நீங்க குடிக்க வச்சீங்க. ஆனா இங்க இந்த சூழ்நிலையில இருந்து என்ன விடுவிச்சிருக்கிறீங்க, நமக்கு நன்றி ஆண்டவர். 4 டம்ளர் தண்ணி என் உடம்புக்குள்ள போறதுக்கு நீங்க கிருபை செஞ்சீங்க பாருங்க, அதுக்கு நன்றி ஆண்டவர். எனக்கு ஜீவனை கொடுத்தவர் ஜீவனுக்குரிய எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் உங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் அவர் சந்திப்பார். எனக்குதுங்களா? நீங்க நித்திய கிருபையோடு கூட அவர் நமக்கு இறங்குவார். 4வது கடைசியாக 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் தயவு செய்யல, உங்கள் பிள்ளைய கூட நினைவுல வச்சிருக்கிறார். ஆமென். உங்க சந்ததியை நினைவுல வச்சிருக்கிறார். இதுதான் பாருங்க, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இந்த அதிகாரத்தை முழுசா வாசித்து பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கும். அவ்வளவு விஷயத்த தேவன் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, இயேசுனுடைய ரத்தத்தினால வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் இந்த 54ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதனால புரிஞ்சுங்க, இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு பாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிறோம், ஏதோ ஜபம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் இல்லைங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். நம்ம பெருகுவோம், நம்ம பயப்பட மாட்டோம். கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டாரு. அவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு, நம்ம சேர்த்துக் கொள்வாரு, நித்திய கிருபையோடு நமக்கு இறங்குவாரு. நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவு செய்வார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்காக ஓடுறோம். எவ்வளவு ஓட முடியும் உங்களால? எவ்வளவு ஓட முடியும்? முடியாது. ஆனா தேவன் அவர் நித்தியமா இருக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கணும், சகலத்தையும் அவர் சந்திப்பார். அதனால பாருங்க, ஆசீர்வாதத்தை தேடி நம்ம ஓடணும்னு அவசியம் கிடையாதுங்க. வார்த்தை சொல்லுது, இயேசு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விளங்குதுங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரா இல்லையா? இந்த வார்த்தையை விசுவாசத்துக்கு அளவுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட தெளிவா பேசியிருக்கிறாரு. ஆசீர்வாதம்ன்றது நம்ம தேடி போற விஷயம் கிடையாது, இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற விஷயம். கர்த்தர் இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்துறது அதுதான், அவருடைய ரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற விஷயம். தெள்ளன் தெளிவா எழுதி இருக்கிற வசனத்தை காமிச்சிட்டேன். இனி நீங்க தான் இது விசுவாசம் எப்படி வரும்னா, பேசுங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. பிரச்சனை வரும்போது பேசுங்க, குறுக்கும் போது பேசுங்க, நான் பெருகுவேன்னு சொல்லுங்க. வெட்க வரும்போது சொல்லுங்க, கர்த்தர் என்ன வெட்கப்படுத்த விட மாட்டான்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை அழைத்தவர், அவர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க. நித்திய கிருபையோடு எப்பவுமே எனக்கு இறங்க அவர் தயார் நிலையில இருக்கிறார் சொல்லுங்க. என் பிள்ளைகளை தேவன் கைவிடுவதில்லைன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், தேவனை நாம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கு. ஆமென். அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தினுடைய வல்லமை நம்ம தியானிச்ச இந்த 5 ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பராமரிப்பார்.